முன்னொரு காலத்துல சீதாபுரம்ங்கிற கிராமத்துல கிரிங்கிற ஒரு தச்சு வேலை செய்யறவன் இருந்தான். என்னங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நான் உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து தர போறேன். ஆமாங்க, நான் தாயாக போறேங்க. எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லியிருக்க கமலா, எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இந்த விஷயத்த அம்மாட்ட சொன்னியா? அப்படியே கமலாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் கமலா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வர ஆரம்பிச்சுது. சத்யா கமலாவுக்கு பாரமா தோண ஆரம்பிச்சான். அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு போடுமா. ஏற்கனவே 2 தடவை கூப்பிட்டேன், உன் காதுல விழலையா? என்னடா முளைச்சு 3 இலை விடல, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? அங்கதானே இருக்கு, போய் போட்டுட்டு சாப்பிட வேண்டியதானே. போட்டு எடுத்துட்டு வந்து வச்சு உனக்கு ஊட்டி விடணுமா? இப்ப நீ பெரியவன் ஆயிட்ட, இதெல்லாம் நீதான் பாத்துக்கணும். என்னம்மா இது, எப்பவும் இல்லாத புது மாதிரி பேசுற. சரிம்மா, நானே சாப்பாடு போட்டுக்கிறேன். வீட்ல அந்த பானையில இருக்கிறது தவிர ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இத பார், சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்கங்க சுத்தாம இந்த குடத்தை தூக்கிட்டு அப்படியே நல்ல தண்ணி கிணத்துக்கு போயிட்டு 2 குடம் தண்ணி தூக்கிட்டு வா. என்னால அந்த குடத்தை எடுத்துட்டு தண்ணி கொண்டு வர முடியாது. நீயே போய் எடுத்துட்டு வாமா. 2 குடம்லாம் என்னால எடுத்துட்டு போக முடியாதுமா, ரொம்ப பாரமா இருக்கும். ஏன் முடியாது? உன்னோட நாடகத்தெல்லாம் உன் அப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் போடு, என்கிட்ட முடியாது. இங்க பார், ஒழுங்கா போயிட்டு வா, இல்லனா 4 அடி போட்டு அனுப்புவேன், ஜாக்கிரதை. அப்படி கமலா கடுமையா திட்டி அனுப்புனதுக்கு அப்புறம் சத்யா எதுவுமே பேசாம அங்க இருந்து கிணத்துக்கு போய் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த காவடியை சுமந்துக்கிட்டு திரும்பி வரான். என்னாச்சு? அம்மா எப்பவும் இல்லாம இப்ப எடுத்ததுக்கெல்லாம் என்னை எரிஞ்செறிஞ்சு விழறாங்க. இந்த மாதிரி வேலைலாம் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்ல. இப்ப இந்த மாதிரி ஏன் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்பா, என்னடா அது ரொம்ப பாரமா இருக்கு, தூக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். இத வீடு வரைக்கும் எப்படி தூக்கிட்டு போவேன்னு தெரியலையே. இப்படி எல்லா விஷயத்திலயும் சத்யா மேல பாய ஆரம்பிச்சா கமலா. ஆனா தான் புருஷன் இருக்கும்போது மட்டும் சத்யாவை நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சா. அப்பா பாருங்கப்பா, அம்மா எடுத்ததுக்கெல்லாம் என்ன கத்துறாங்க. இப்ப எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்றாங்க. உங்க அம்மா அப்படிலாம் கிடையாதுடா. இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் அப்படி ஏன் பண்ணணும் சொல்லு? உங்க அம்மாவுக்கு நீனா ரொம்ப இஷ்டம். நீ எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றான்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி சத்யா எவ்வளவு தடவை சொன்னாலும் அவனோட அப்பா அதை பெருசா எடுத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம சத்யா வீட்டை விட்டு வெளியேறி போயிடுறான். ஐயோ, அவன் எத்தனையோ தடவை சொல்லியும் நான் நம்பல. அவன் இப்ப வீட்டை விட்டு போயிட்டான். சின்ன பையன் வேற அவன். எங்க போனானோ என்னமோ, எல்லா இடத்துலயும் தேடியும் பார்த்தாச்சு, எங்கேயும் ஆளை காணோம். இது எல்லாமே ஒன்னாலதான் நடந்தது. இந்த கருமத்துக்கு தான் நான் 2வது கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். இப்படி வருத்தப்பட்டு கிரி அங்கிருந்து கிளம்பி போறான். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன், எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குதே. யாராவது எனக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதோ அங்க ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியுதே, அவங்க கிட்ட போய் எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்டு பாப்போம். அப்படியே அங்க போறான். ஐயா, உங்களை பார்த்தா எத்தனையோ பேருக்கு கல்வி கத்து கொடுக்குற குரு மாதிரி தெரியுறீங்க. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. எனக்கு நீங்க சும்மாலாம் சாப்பாடு கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லுங்க, நான் பண்றேன். இவ்வளவு சின்ன பையனா இருக்க, என்ன வார்த்தை பேசுற நீ? அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு நான் உனக்கு கொடுக்கறேன். முதல்ல நீ யாரு, இங்க எதுக்கு வந்திருக்கன்னு என்கிட்ட முதல்ல சொல்றியா? எங்க அப்பா பேரு கிரி, நான் தச்சனோட மகன். முதல்ல எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்களேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா விவரங்களையும் நான் சொல்றேன். சரஸ்வதி, இதோ இந்த பையன் ரொம்ப பசியில வந்து நிக்கிறான். ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருந்தா இவனுக்கு குடுமா. அப்படி அங்க சாப்பாட்ட முடிச்சதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் அந்த குரு கிட்ட சொல்றா சத்யா. அப்படின்னா நீ வீட்டை விட்டு வெளியேறி இங்க ஓடி வந்துட்ட, அப்படிதானே? நீ இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, அங்க உன் அப்பா எவ்வளவு கவலைப்படுவார்னு தெரியுமா? உங்க அப்பாவுக்கு இப்பவே நீ இங்க இருக்கிற விஷயத்த தெரியப்படுத்துற. அவரே வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. ஐயா ஐயா, தயவு செய்து அதை மட்டும் செஞ்சிடாதீங்க ஐயா. எனக்கு எங்க அப்பா கிட்ட போறதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் என் சொந்த காலில் நின்று நல்லா சம்பாதிச்சுட்டு எங்க அம்மாவுக்கு என் அருமை என்னன்னு புரிய வைக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும் ஐயா. அதே மாதிரி நான் இங்க இருக்கும்போது சும்மா இருக்க முடியாது, ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, அப்படியே நடக்கட்டும். இனி நீ இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா நான் சொல்ற வேலை எல்லாத்தையும் நீ செய்யணும். என்னைக்கு நான் சொல்ற வேலையை நீ பண்ணாம இருக்கியோ அன்னைக்கு நான் உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். இதுக்கு உனக்கு சம்மதம்னா நீ இங்கேயே இருக்கலாம், இல்லனா உன் வழிய பார்த்துட்டு நீ இப்பவே போலாம். ஐயா, நீங்க சொல்றதை எல்லாத்தையும் நான் பண்றேன், அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்படி என்னால செய்ய முடியாத பட்சத்துல நானே இங்கிருந்து போயிடுறேன். சரிங்களா குருவே?
அடுத்த நாள் காலையில சத்யாவை அழைச்சி குரு இப்படி சொல்றாரு. என்னப்பா சத்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இங்க வா. ஐயா, இப்போதான் அம்மா எனக்கு பலகாரம் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க ஐயா. சரி, அங்க மாட்டுத் தொழுவம் இருக்கு பாரு. இன்னையிலிருந்து தினமும் காலையிலயும் சாயங்காலமும் அதை நீ சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் பால் கறந்து அம்மா கிட்ட நீ கொடுக்கணும். இனிமேல் இதுதான் உனக்கு வேலை. சரிங்க ஐயா, இனிமே பாருங்க என்னோட வேலைய. அப்படியே மாட்டு தொழுவம் பக்கம் சுத்தம் பண்ண போறான் சத்யா. வேலையெல்லாம் முடிச்சிட்டு பால் கறந்துட்டு அம்மா கிட்ட வரான் சத்யா. என்னப்பா சத்யா, ரொம்ப நல்லா வேலை பாக்குறியே. இந்த வேலையை நீ உன் வீட்டு பக்கத்திலேயே பார்க்கலாமே. உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. இங்க வந்து நீ ஏன் கஷ்டப்படுற சொல்லு. இல்லம்மா, இங்க குரு கிட்ட நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் என் வீட்டுக்கே போவேன். அது வரைக்கும் நான் இங்க தாமா இருப்பேன். இது நாள் வரைக்கும் நிறைய மாணவர்கள் வந்து இவர்கிட்ட கல்வி கத்துட்டு போயிருக்காங்க. இப்போ உன்னுடைய ஐயா அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப பார்த்து நீ வந்திருக்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி தினமும் மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணி பால் கறந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டே இருந்தா சத்யா. இப்படியே கொஞ்ச நாட்கள் கழிஞ்சது. ஒரு நாள் குரு சொல்றாரு. ஏன்பா சத்யா, உனக்கு அந்த மாட்டுத் தொழுவம் ரொம்ப பிடிச்சிருக்காப்பா? ரொம்ப ஆர்வத்தோட வேலை பாக்குற? ஆமாயா, இந்த வேலை மட்டும் இல்ல, நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை நான் ஆர்வமா பார்ப்பேன். அதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது கூட சேர்ந்து வேற ஏதாவது வேலை இருக்கா குருவே? அப்படின்னா இந்த கோடரியை எடுத்துக்கோ. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஆனா சாயந்தரம் எனக்கு 2 வராகன்கள் கொண்டு வந்து தரணும். இந்த கோடாரியை எடுத்துட்டு போய் சாயங்காலம் வரும்போது 2 வராகன்கள் கொண்டு வரணுமா? அது எப்படி குருவே? எப்படியோ, நீ என்ன பண்ணுவன்னா எனக்கு தெரியாது. உனக்கு என்னோட நிபந்தனை ஞாபகம் இருக்குல்ல? ஒருவேளை நான் சொன்ன வேலைகளை நீ செய்யலன்னா இங்க இருந்து வெளியேறி நீ உன் பெத்தவங்க கிட்ட போய் சேர்ந்துடணும். வேண்டாம் வேண்டாம், இத்தோட நிறுத்திக்கோங்க குருதேவா. நான் உங்களுக்காக இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த 2 வராகன்களை கொண்டு வந்து தர வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி, அதையும் பார்க்கலாம். நீ சொன்ன வார்த்தைய காப்பாத்துறியான்னு. அப்படியே குரு கொடுத்த கோடாலியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புறான் சத்யா. இந்த கோடாரியை கொடுத்து 2 வராகன்கள் சம்பாதிச்சுட்டு வான்னு சொன்னாரு குரு. இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்னா நான் விறகு வெட்டி இதை சந்தையில போய் வித்து 2 வராகன்கள் சம்பாதிச்சு குருஜி கிட்ட கொண்டு போய் கொடுக்கறேன். அப்படி விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்குள்ள போறான் சத்யா. ஒரு நல்ல காஞ்ச மரமா பார்த்து அதை வெட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம், அப்பா, எவ்வளோ நேரம் வெட்டினாலும் என்னால இந்த மரத்தை வெட்டவே முடியலையே. ஆனா சாயந்தரத்துக்குள்ள இந்த மரத்தை வெட்டி நான் சந்தையில எப்படியாவது வித்தாகணும். அப்படி அவன் விடாமுயற்சியோட மறுபடியும் மரத்தை வெட்டி விறகு கட்டைகளா மாத்தி ஊருக்குள்ள விக்கிறதுக்காக போறான். எவ்வளவுப்பா ஒரு கட்டு விறகு கட்ட? எவ்வளவுக்கு கொடுப்ப? 2 வராகன்கள் ஐயா. இந்த மொத்த விறகுக்கும் 1 வராகன் தான் கொடுப்பேன். அதுக்கு மேல 1/4 பைசா கூட கொடுக்க மாட்டேன். ஐயா, நீங்க கேக்குற மாதிரி இதை 1 வராகன்கே கொடுக்கறேன். ஆனா நீங்க என் கூட காடு வரைக்கும் நடந்து வந்து இந்த விறகை வாங்கிட்டு போங்க, சரியா? வீட்லயே இருக்கிறனா உன் கூட காடு வரைக்கும் வந்து உன்கிட்ட விறகு வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரணுமா? உனக்கு சித்தம் கலங்கிடுச்சா என்ன? அப்புறம் எப்படியா உங்ககிட்ட நான் கேக்குறது? 2 வராகன்களுடைய விறகு கட்டு காட்டுல இருந்து உங்க வீடு வரைக்கும் சுமந்து கொண்டு வந்து வித்தா 1 வராகன் தரங்குறீங்க. அப்படின்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியணும்னா நீங்க என் கூட காடு வரைக்கும் வந்து இதை சுமந்து கொண்டு வந்து வீட்டுக்கு வந்தாதானே தெரியும். நல்லா பேசுறையா, பொழைச்சுக்குவ நீ. இந்த 2 வராகன் அந்த விறகு கட்ட அந்த பக்கம் போட்டுட்டு கிளம்பு. இப்படி சத்யா விறகுகளை வித்து 2 வராகங்கள் சம்பாதிச்சு அத குரு கிட்ட போய் குடுக்கறான். சரிப்பா, நான் சொல்ற வரைக்கும் தினமும் நீ 2 வராகன் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தினமும் மாட்டு தொழுவத்துல வேலைய முடிச்சிட்டு விறகுகளை வெட்டி அதை வித்து 2 வராகங்கள் சம்பாதிச்சு குரு கிட்ட கொடுத்துட்டே இருக்கான் சத்யா. இப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள், அப்பா சத்யா, இந்த மூங்கில் குச்சியை எடுத்துக்கோ. இது 2 நாளுக்குள்ள எனக்கு 10 வராகனுக்கு வித்து கொண்டு வா. குருவே, என் காதுல விழுந்தது உண்மைதானா? இந்த மூங்கில் தடியை எடுத்துட்டு போய் 10 வராகன்களுக்கு விற்கணுமா? நீ காதால கேட்டது சரிதான்ப்பா. இப்ப நீ கிளம்பலாம். நம்ம நிபந்தனை ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குது குரு. இந்த வேலையை என்னால செய்ய முடியலன்னா நான் வீட்டுக்கு திரும்ப போயிடணும், அப்படிதானே? சரி குருதேவா, நான் இப்ப கிளம்புறேன். அப்படியே குரு மனைவி கிட்ட போய் நடந்ததை சொல்றா சத்யா.
பாத்தீங்களாமா, குரு என்னை இந்த வீட்ல இருந்து எப்படியாவது வெளியே அனுப்பணுங்கிறதுக்காகவே இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த மூங்கில் குச்சியை யாராவது 10 வராகன்களுக்கு வாங்குவாங்களா? உன்னுடைய குரு உனக்கு ஏதோ புது விஷயத்த கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாருடா. அதுக்காக தான் உனக்கு இந்த சோதனையை வச்சிருக்காரு. நல்லா யோசிச்சு பாரு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் கண்டிப்பா இருக்கும். அப்படியே அந்த மூங்கில் தடியை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து வெளியே வரா சத்யா. நான் அவ்வளோ பெரிய விறகு கட்டை எடுத்துட்டு கொண்டு போய் 2 வராகன்களுக்கு வித்தாலே யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த மூங்கில் தடிய 10 வராகன்களுக்கு புத்தி இருக்கிற யாராவது வாங்குவாங்களா? இப்படி புலம்பிக்கிட்டே அந்த மூங்கில் தடியோட எல்லா இடமும் சுத்தி திரிஞ்சு சாயங்கால வேலையில களைப்பாயிடுறான் சத்யா. இன்னைக்கு சாயங்கால நேரம் வந்துடுச்சு. நான் குரு விட்டு போறதும் நிச்சயமாயிடுச்சு. இப்ப என்னதான் பண்றது? அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ராத்திரி சாப்பாட்டு வேலையும் வந்துருது. ஏன்பா சத்யா, என்னப்பா ஆச்சு? காலையில கொடுத்துட்டோம்ன மூங்கில் தடி அப்படியே இருக்கு. இப்பவே ஒரு நாள் கழிஞ்சிடுச்சு. ஒரு நாள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? உங்க அம்மா அப்பா கிட்ட நீ போக வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதுதாம்மா புரியல. என்னால ஆன முயற்சிகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே அன்னைக்கு உறங்கும் நேரமும் வந்துருது. அப்ப திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்தவனா, ஆஹா, குரு சொன்ன சூச்சமா எனக்கு இப்பதான் புரியுது. இதே நான் எங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்ட தச்சு வேலை மூலமா ஒரு புல்லாங்கலாம் உருவாக்குறேன். மூங்கில் குச்சியை யாரும் 10 வராகன்களுக்கு வாங்க மாட்டாங்க. அதுவே இந்த மூங்கில் குச்சியை ஒரு புல்லாங்கலாம் மாத்திட்டா நிச்சயமா இத 10 வராகன்களுக்கு வாங்குவாங்க. அப்படி ஒரு யோசனை வந்த உடனே அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அந்த மூங்கில் தடிய ஒரு புல்லாங்குழலா செதுக்குறான். அடுத்த நாள் காலையில அந்த புல்லாங்குழலை எடுத்துட்டு போய் சந்தையில 10 வராகங்களுக்கு வித்து அதை கொண்டு வந்து குரு கிட்ட குடுக்கறான். பலே சத்யா, பலே. நல்லா சாமர்த்தியமா யோசிச்ச. உன்னுடைய யோசனைக்கு உருவம் கொடுத்த. அப்ப இதோ இந்த மரத்துண்டை எடுத்துட்டு போய் 25 வராகனுக்கு வித்து கொண்டு வா. இதுக்காக உனக்கு நான் 3 நாட்கள் கெடு கொடுக்கறேன். அப்படியே குருவே. சத்யா அந்த மரத்துண்டை எடுத்துட்டு அங்கிருந்து வெளியே போறான். அப்படியே நாள் பூராவும் அந்த மரத்துண்டை நல்லா செதுக்கி ஒரு அழகான பொம்மைய உருவாக்குறான். அத கொண்டு போய் சந்தையில 25 வராகங்களுக்கு வித்து அத கொண்டு வந்து குரு கிட்ட குடுக்கறான். சபாஷ் சத்யா, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறப்பா. நான் சொல்ற வரைக்கும் நீ இதே மாதிரி மரபொம்மைகளை தயார் பண்ணி அவைகளை சந்தையில வித்து தினமும் எனக்கு 25 வராகன்களை கொண்டு வந்து கொடு. அப்படியே கொஞ்ச நாட்கள் கழிஞ்சதுக்கு அப்புறம் மரபொம்மைகளை தயாரிக்கிறதுல நல்ல நிபுணன் ஆயிடுறான் சத்யா. ஒரு நாள் குரு தினமும் குடுக்கிற மரத்துண்டைய கொடுத்து, இந்தா சத்யா, இந்த மரத்துண்டை எடுத்துட்டு போய் தினமும் பண்ற வேலை தானே குருவே. இத கொண்டு போய் பொம்மையா செதுக்கி நாளைக்கு காலையில 25 வராகன்கள் கொண்டு வந்து கொடுக்கணும். அவ்வளவுதானே? இதுல என்ன புதுசு இருக்கு? நீ சொல்றது உண்மைதான்ப்பா. என்ன ஒரு வித்தியாசம். நீ இத தினமும் விக்கிற மாதிரி இல்லாம 100 வராகன்களுக்கு வித்து 4 நாட்களுக்குள்ள நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி முடியலன்னா நம்ம நிபந்தனை ஞாபகம் இருக்குல்ல? அம்மாடி, 100 வராகன்களா? இந்த பொம்மைய 100 வராகன்கள் கொடுத்து யாரு வாங்குவாங்க குருவே? சரி, இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். அப்படியே மரத்துண்ட கையில வச்சுக்கிட்டு அங்கே நின்னு யோசிச்சுட்டே இருக்கிற சத்யா. என்னப்பா சத்யா, என்னாச்சு? பலமான சிந்தனை போல இருக்க. இந்த தடவை அப்படி என்ன புது வேலை கொடுத்திருக்காரு உங்க ஐயா? பாருங்கம்மா, இந்த மரத்துண்டை எடுத்துட்டு போய் 100 வராகன்கள் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுமா. அதுக்கு மேல இதை விக்கிறதுக்கு 4 நாட்கள் மட்டும்தான் கெடு கொடுத்திருக்காரு. என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இதே மரத்துண்ட பொம்மையா மாத்தி உன்னால 25 வராகன்களுக்கு விற்க முடிஞ்சிருக்குன்னா இதுவும் உனக்கு சாத்தியமாகும். முயற்சி செஞ்சு பாரு. அதுவும் உண்மைதாம்மா. குருவே சொல்றாருன்னா அப்போ அதுல ஏதோ நான் புதுசா கத்துக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே யோசனை செஞ்சுக்கிட்டே ரொம்ப தூரம் பயணிக்கிற சத்யா. இப்படியே 2 நாட்கள் கழிஞ்சு போயிடுது. ஆனா என்ன பண்றதுன்னே புரியாமலே நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு அழகான பெண் உருவம் வரையப்பட்ட ஒரு காகிதம் அவன் பக்கத்துல வந்து விழுது. அத பாக்குற சத்யா, ஆஹா, எவ்வளோ அழகா இருக்காங்க. பாக்குறதுக்கு ஏதோ நாட்டுடைய இளவரசி மாதிரி இருக்காங்க. இந்த ஓவியத்துல இருக்கிற இவங்களையே நான் மரபொம்மையா செதுக்கனா என்ன அப்படின்ட்டு அந்த ஓவியத்துல இருக்கிற அந்த பெண்ணையே ஒரு சிற்பமா செதுக்க ஆரம்பிக்கிறான். அந்த சிற்பம் முடியறதுக்குள்ளேயே குதிரை மேல பயணிக்கிற ஒரு இளவரசன் அங்க வந்து சேர்றான். அந்த சமயத்துல சத்யா அந்த ஓவியத்தையே கையில வச்சு பாத்துட்டு இருக்கான். அத பார்த்த இளவரசன், யாருப்பா நீ? நான் இந்த ஓவியத்தை தேடிதான் வந்திருக்கேன். நான் திருமணம் பண்ணிக்க போற இளவரசி அது. நான் பாத்துட்டு இருக்கும்போது ஒரு சூறாவளி காத்து என் கையில இருந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அதை தேடி தேடி இங்க வந்து சேர்ந்தேன். என் பேரு சத்யா. நான் ஒரு தச்சன். இந்த ஓவியத்தை பார்த்தே நீங்க இவ்வளோ மகிழ்ச்சியா உணர்றீங்களே,
இந்த ஓவியத்தை இன்னும் நான் உருவமா செதுக்குனா நீங்க எவ்வளவு ஆனந்தப்படுவீங்க. உன்னால இந்த ஓவியத்துல இருக்கிற பொண்ண உருவமா செதுக்க முடியுமா? என்னுடைய வேலையே அதுதான் இளவரசே. நீங்க ஒரு 2 மணி நேரம் அப்படி உட்காருங்க, நான் இத சிலையா செதுக்கி கொடுத்துறேன். அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த உருவத்தை செதுக்கி அதை இளவரசன் கிட்ட குடுக்கறான் சத்யா. பிரமாதம், எவ்வளவு அழகா செதுக்கியிருக்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு நான் எவ்வளவு விலை கொடுத்தாலும் அது குறைவுதான். உனக்கு 1000 வராகன்கள் தரேன். இந்த சிற்பத்தை நான் எடுத்துக்கிறேன். அப்படி அந்த மரத்துண்ட ஒரு இளவரசி உருவமா செதுக்கி 1000 வராகங்கள் சம்பாதிச்சு கொண்டு வந்து குரு கிட்ட குடுக்கறான். பிரமாதம் சத்யா. இதோ இந்த 1000 வராகன்கள் கூட சேர்த்து இன்னொரு 1000 வராகன்கள் உனக்கு தரேன். இதை எடுத்துட்டு நீ உன்னோட அம்மா அப்பா கிட்ட போ. அவங்க பயனுள்ளவனா இருக்கிற உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா. எனக்கு 1000 வராகன்கள் மட்டும் போதுங்க ஐயா. என்ன சுயமா என் சொந்த காலில் நிக்க வச்சதுக்கு இந்த 1000 வராகன்களை நான் குருதட்சணையா கொடுக்கறேன். இதை ஏத்திக்கிட்டு நீங்க என்ன ஆசீர்வதிச்சு எனக்கு விட கொடுங்க ஐயா. இதுல நான் பண்ணது எல்லாமே ரொம்ப குறைவுதான் சத்யா. உண்மையிலே உனக்குள்ள இருக்கிற அந்த வித்தைய உன்னோட சின்ன வயசுல இருந்து உன்னோட அப்பா உனக்கு கத்து கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நீ அந்த வித்தையில ரொம்ப சிறப்பான நிபுணத்துவம் அடைஞ்சிருக்க. இப்படிப்பட்ட தந்தைய விட்டுட்டு நீ இங்க வந்துட்ட. உடனடியா நீ கிளம்பி உங்க அம்மா அப்பா கிட்ட போப்பா. அப்படியே குரு கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிட்டு தன்னோட அம்மா அப்பா கிட்ட போறான் சத்யா. நடந்த எல்லாத்தையும் கேட்டு பயனுள்ளவனா மாறின சத்யாவை பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. சத்யா, உன்கிட்ட நான் ரொம்ப மோசமா நடந்துகிட்டது தப்புதான். என்ன மன்னிச்சுடு. நீ போனதுக்கு அப்புறம் நான் அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டேன். இனி நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். நீ எங்க அம்மா, அப்படி மன்னிக்க சொல்லி எனக்கு கேட்காதம்மா. அப்படியே அன்னில இருந்து சொந்தமா மரபொம்மை வியாபாரம் ஆரம்பிச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. கதையை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் புதிய கதைகளுக்காக எங்க நியூஸ் ஸ்டோரிஸ் தமிழ் புக்கை கண்டிப்பா பாருங்க.